வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10வது ஜாதகம். அதாவது 9/11/1999ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 26 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. வளர்பிற பிரதம தேதியில நீங்க பிறக்கிறீங்க. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறக்கிற உங்களுக்கு எது சந்திராஷ்டமமா அமைவாங்க அப்படின்னா, மிதுன ராசி சந்திராஷ்டமமா அமையக்கூடிய அமைப்பு. அதாவது நாணி, நூனி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு இந்த பலன்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி அனுச நட்சத்திர விருச்சிக ராசியிலேயே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட புள்ளி சதய நட்சத்திர கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. இவங்கெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அனுசம் சனியோட சாரமா இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தது வந்தது புதன் தசை 17 வருஷமும், கேது தசை 7 வருஷமும், சுக்கிர தசை அடுத்து 20 வருஷம் நடக்குங்க. இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது கேது தசை தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பனா ராகு கேது தோஷம் இருக்கவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது 1 தனுசு லக்னம், அடுத்தது மகர லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க இப்போதைக்கு பாதிப்புல இருப்பீங்க. 1 ஒழுங்கா வேலை கிடைக்காத அமைப்பு, இல்லைன்னா குடும்பத்தை அமைக்க முடியாத அமைப்பு. அப்படி குடும்பத்தை அமைச்சவங்களுக்கு அதை சரியா கூட்டிட்டு போக முடியாத அமைப்பு. பெண்களுக்கு அதெல்லாம் ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. காலையில எந்திரிச்ச உடனே காரணம் இல்லாம கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்ச காலம் பிரிவு வரைக்குமே இது இழுத்து கொண்டு நிறுத்தலாம். யாராவது ஒருத்தங்க வீட்ல நோயாளியா படுத்த படுக்கையாகக்கூடிய தன்மை வரைக்கும் இழுத்துட்டு போலாம். ஒரு சில பேத்துக்கு கணவனுக்கே அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஜாதக ரீதியா நாடி முறைப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, பிரம்மகத்தி தோஷத்துல இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்ததுன்னா, ஒண்ணு பசுமாட்டுக்கு தீவனம் குடுத்துட்டு இருந்தீங்கன்னா செல்வம் சேரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகாபாரத கதைய முழு கதைய கேளுங்க. உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வண்டி வாகனத்தில விபத்து இருக்குங்க. அதனால கை, கால்ல உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனைய குடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். மனைவி சரியான கோபக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரியா வருவாங்க. அதனால உங்களுக்கு சங்கடத்த தான் குடுப்பாங்க அப்படிங்கிறதும். சில சமயம் நோயாளியா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு குடுக்குங்க. தந்தையால பிரயோஜனம் இல்லைன்னா தந்தை இல்ல. வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் இது குடுக்குங்க. வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்கும். அதனால கணவன், மனைவிக்கு இடையில அவங்க அம்மா மூலியமா சண்டைகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. அவங்க அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. ஒரு சில நேரத்தில பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, உங்களுக்கு தோல் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, உங்களுக்கு நீங்களே நோயாளி அப்படிங்கிற கணக்கு தான். உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்குவீங்க. சரியான கோபக்காரி, ரோசக்காரி, இரத்த குறிப்பு, சர்க்கரை சம்பந்தப்பட்டது உங்களுக்கு குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? ஒண்ணு கணவனால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா கணவன் இல்லைங்கிற பேரையும் கொஞ்சம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில வச்சிருக்க முடியாத சூழ்நிலையை இது கொஞ்சம் குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்ப சுப பலன்கள் ஏதாவது உண்டா அப்படின்னா, திருமணமாகாது இருக்கிற ஆண்களும், பெண்களும் இப்போதைக்கு திருமணம் செய்யக்கூடிய யோகம் சூப்பரா இருக்குங்க வர சித்திரை வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் கீது எடுக்கலாமான்னா, இப்போதைக்கு யோகம் இல்ல. போன வருஷம் எடுத்திருந்தா அத பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.